ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தேய்பிறை அஷ்டமி, எதிர்ப்புகள் அனைத்தும் தவிடு பொடியாகும், பைரவருக்கு இதை படைத்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் பல்வேறு எதிரிகள் இருப்பாங்க. நமக்கு எங்கு சென்றாலும் அவங்களால தொந்தரவுகள், தொல்லைகள் இருக்கும். நம்மளை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருப்பார்கள். நம்ம குடும்பமும் நம்மளும் கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சி நமக்கு பின்னாடி நிறைய சதிகள் செய்வாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி நல்லவர்கள் போல நாடகம் விடுவார்கள். இந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள்லாம் கும்பிட வேண்டிய ஒரே தெய்வம் பைரவர் தான். அந்த கால பைரவரை தொடர்ந்து வணங்கும் பொழுது உங்களது எதிரிகளும் சரி, அவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்புகள், தொந்தரவுகள் அனைத்துமே தவிடு பொடியாகும் பைரவரின் அருளால். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு படையலை படைச்சு நீங்கள் பைரவரை வழிபடும் பொழுது, அதுவும் இந்த ஆடி தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த ஆடி தேய்பிறை அஷ்டமி மட்டும் கிடையாது, எந்த தேய்பிறை அஷ்டமியானாலும் எதிரி தொல்லைகள் இருப்பவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து இந்த படையலை படைச்சு நீங்கள் வழிபட்டீங்கனாலே போதும். அந்த எதிரி தொல்லைகள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி வருவார் பைரவர். அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி 2 நாட்கள் வருகின்றது. அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:10க்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:10 வரைக்கும் இந்த அஷ்டமி திதி இருக்கின்றது. அதனால் நீங்கள் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பைரவர் கோவிலில் சென்று இந்த வழிபாடை செய்யலாம். அப்படி இல்லைன்னா அந்த 6ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் காலையிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் தாராளமாக இந்த வழிபாட்டை செய்யலாம். இது எதிரிகள் தொல்லை மட்டும் கிடையாது. வாரா பணம் வசூலாவதற்கும், தீராத கடன் பிரச்சனைக்கும், தீராத நோய் நொடி தீருவதற்கும், அந்த மாந்திரிக தொல்லைகள், அமானுஷ்ய தொல்லைகள், தீய சக்திகளின் தொல்லைகள் நீங்குவதற்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் கோவிலுக்கு, ஏதாவது சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் சிலை இருக்கும். பைரவர் சன்னதி சின்னதாக இருக்கும். அந்த இடத்துல போய் நீங்கள் பைரவருக்கு முதல்ல தீபம் ஏற்றுங்க. எந்த தீபம் ஏற்றினாலும் பரவாயில்ல. மிளகு தீபம், பஞ்ச தீபம், பூசணி தீபம், தேங்காய் தீபம் எல்லாமே பைரவருக்கு விசேஷம்தான். நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். 2 தீபங்களை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மிளகு சாதம் செஞ்சு பைரவருக்கு படைக்கணும். செவ்வரளி மலர் கண்டிப்பாக சாற்றணும். ஏன்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு இந்த செவ்வரளி மலர் சாற்றி நம்ம வழிபடும் பொழுது அது உங்களுக்கு விசேஷ பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறது, கேட்கிறது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பார் காலபைரவர். இந்த மிளகு சாதம் எதற்காக படைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு காலபைரவருக்கு உரிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிளகு நெய்வேத்தியம் நம்ம பண்ணும் பொழுது எதற்காக நம்ம செய்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக எதிரிகள் தொல்லைகள், தீய சக்தி தொந்தரவுகள், அமானுஷ்யங்கள், இதற்கெல்லாம் இந்த மிளகு சாதத்தை நீங்கள் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் படைச்சிக்கிட்டே வாங்க. அந்த பைரவர் சன்னதியில் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட கொஞ்சமாக செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பைரவர் சன்னதியில் கொடுத்து அவருக்கு முன்னாடி வச்சு அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் பிரசாதமாக. நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்களும் சாப்பிடலாம். மிளகு சாதம் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. நிறைய மிளகு போட்டு வெண்பொங்கலாகவும் நீங்கள் செய்யலாம். அதே போல் மிளகு வடை, அந்த உளுந்த வடையில் நிறைய மிளகு தட்டி போட்டு அதையும் செய்யலாம். ஆனால் மிளகு அதில் இருக்கணும் அந்த நெய்வேத்தியத்தில், அதுதான் முக்கியம். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க. நல்ல மாற்றம் தெரியும். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. அந்த எதிர்ப்புகள் யாவும் நீங்கும். எல்லாவற்றையுமே அந்த தீய சக்திகளோ அமானுஷ்யங்களோ உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய அனைத்தையுமே தவிடு பொடியாக்கி விடுவார் காலபைரவர் நிச்சயமாக. ஏன்னா எதிரிகளை வேறறுக்கக்கூடியவர் தான் காலபைரவர். தீராத எதிரிகளால் நிறையப்பட்ட அந்த கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பதிலை கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி எளிய பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.